ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்ஸ்லி மீடியா. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லா நியூஸ்லேயும் ஒரு வளம் வந்துட்டுருக்க ஒரே நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நினச்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஆதார் கார்டு நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். அது அப்டேட்டில் தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதுலேயும் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறோம். ஆதார் கார்டு பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி எடுத்திருப்போம், இல்லாட்டி ஒரு 13 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்திருப்போம். அதில் ஃபோட்டோஸ், நம்மளோட கைரேகை இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு வர டவுட் என்னென்னா, என்னோடய ஆதார் கார்டு எப்போ எடுத்தோன்னே எனக்கு தெரியல, இது அப்டேட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். அதுக்கான வீடியோ தான் இது. இது எப்படி அப்டேட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்க மை ஆதார் UIDAI.gov.in இதை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இது மாதிரி வரும். அதோட ஃபஸ்ட்லேயே நம்ம அந்த மை ஆதார் உதய் .government.in அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த இது வந்துடும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணோட்டி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அதில் பாருங்கள் செக் ஆதார் வேலிடிட்டி அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை கிளிக் பண்ணோட்டி இப்படி வரும். இதில் என்டர் ஆதார் நம்பர்னு இருக்கு இல்லையா, அங்கே உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள். அதுக்கு கீழே என்டர் கேப்சாங்கிறது முன்னாடி அந்த கேப்சா மாதிரி இருக்கும், அதை டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. நம்ம அதை கிளிக் பண்ணோட்டி இது மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் பேண்ட் அப்படின்னு இருக்கும். அது எப்படின்னா, நம்மளோட எத்தனை வருஷம் வரைக்கும் நம்மளோட ஆதார் கார்டு ஓகே வேலிடிட்டி இருக்கும், அப்டேட் பண்ணணும் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அதர் டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்புறம் ஜெண்டர், நம்மளோட ஆதார் கார்டு எந்த ஸ்டேட்டு, மொபைல் நம்பர் இருக்கும். அதுக்கு கீழே திஸ் ஆதார் நம்பர் ரெக்யூர்ஸ் டாக்குமெண்ட், அதாவது நம்மளோட டாக்குமெண்ட்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துடும். ஒருவேளை நீங்கள் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி தான் வரும். இல்லை நீங்கள் அப்டேட்லாம் இருக்குது, ஆதார் கார்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கீழே எந்த ஒரு விதமும் அந்த ஆதார் கார்டு நம்பர் ரெக்யூர்லாம் வருது இல்லையா, அதில் எதுவுமே வராது. அந்த மொபைல் அதோடு ஸ்டாப் ஆயிரும். இப்போ இது மாதிரி டாக்குமெண்ட் கேட்குது, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களது அப்டேட் கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களாக கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் இ-சேவை மையம் போய் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதே நீங்கள் மொபைல் மூலிமா ஈஸியாக பண்ணி அப்டேட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆதார் அப்டேட் பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஆதார் பற்றி எந்த விஷயம் தெரியல அப்படின்னா இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.